ஐப்பசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே செல்வ செழிப்பும் கலை ரசனையும் கொண்ட ராசியான ரிஷபராசிதான். ரிஷபராசி நேயர்களே, நீங்கள் செல்வத்தின் அரசன். ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன், செல்வத்தின் கிரகம், கலைகளின் கிரகம். இந்த ராசியின் சின்னமே காளைதான். அதுபோல நீங்கள் பொறுமை, விடாமுயற்சி மற்றும் உழைப்பு நிறைந்தவர்கள். நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக இருந்து அதை செய்து முடிக்கும் வரை ஓய மாட்டீர்கள். உங்களின் மிகப்பெரிய பலம் உங்கள் செல்வத்தை ஈர்க்கும் திறன். உங்கள் சுக்கிர ஆதிக்கம் காரணமாக ஆடம்பரமான வாழ்க்கை மற்றும் கலை ரசனையுடன் கூடிய விஷயங்கள் உங்களை எப்போதும் ஈர்க்கும். இந்த குணத்தை சரியான வழியில் பயன்படுத்தினால் நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவில் செல்வத்தை குவிப்பீர்கள். ஐப்பசி மாதத்திற்கான கிரக பலன்களை பார்க்கலாம். ராஜ வாழ்க்கையை நோக்கி ரிஷபராசி நேயர்கள் இனி பயணிக்க போகிறார்கள். ஐப்பசி மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை உங்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கையில் இருந்து ராஜ வாழ்க்கைக்கு மாறும். சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி. சுக்கிரன் உயர்ந்த நிலையில் இருப்பதால் பழைய இழப்புகள் மீண்டும் கிடைக்கும். குறிப்பாக கை நழுவி போன பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில் திரும்ப வரும். செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருப்பதால் எடுத்த பணிகளில் வெற்றி உண்டு. உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும். புதன் தனஸ்தானத்தில் இருப்பதால் திட்டமிட்ட வேலைகள் விரைவாக முடியும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையுடன் பேசுங்கள். அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள். ஐப்பசி மாதத்தில் அற்புதம் மற்றும் ஆபத்து இவைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் நிகழ்த்தும். நல்ல நாட்களையும் ஆபத்தான நாட்களையும் பற்றி இனி பார்ப்போம். அக்டோபர் 22ஆம் தேதி, அதாவது குரு உச்ச தினம் என்றே சொல்லலாம். இந்த நாள் ரிஷப ராசிக்கு குரு உச்சம் பெறும். ப்ரமோஷன் அல்லது புதிய ஜாப் ஆஃபரும் வரலாம். நிதி வேலைக்கு சூப்பராகவும் இருக்கும். அக்டோபர் 25ஆம் தேதி குடும்ப பிரச்சனைகள் தீரும். நவம்பர் 5ஆம் தேதி பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல செய்தி இந்த நாளில் வரும். குடும்ப பாக்கியமும் பெருகும். நவம்பர் 15ஆம் தேதி காதல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த நாள். சொல்லப்போனால் காதலை அன்று வெளிப்படுத்துவது மிகவும் நல்லது. நிதியில் கணக்கீடு ரிஸ்க் எடுக்க நவம்பர் 15ஆம் நாள் நல்ல நாள். உங்கள் ஆபத்தான தேதிகளை இனி பார்ப்போம். அக்டோபர் 18ஆம் மற்றும் 19ஆம் தேதி. இந்த தேதிகளில் சிறு சஞ்சரவுகள் வர வாய்ப்புள்ளது. வார்த்தைகளை கவனமாக கையாளவும். அக்டோபர் 20ஆம் தேதி, அதாவது தீபாவளி அன்று மிகப்பெரிய ஆபத்து உள்ளது. ரிஷபராசி நேயர்களே, இது உங்களுக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த நாள். டிராவல் தவிர்க்கவும். ஆக்சிடென்ட் ரிஸ்க் உயர்வாக உள்ளது. வீட்டில் இருந்து பூஜை செய்யுங்கள். வெளியே போகாதீர்கள். ஸ்ட்ரெஸ் காரணமாக ஹெல்த் இஷ்யூவும் வரலாம். நவம்பர் 10 மற்றும் 12ஆம் தேதி நிதி இழப்பு அல்லது சச்சரவுகள். அவசர டீல்கள் செய்யாதீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். பணங்களை பார்த்து செலவழிக்கவும். கோடீஸ்வர யோகத்திற்கான ரகசியம். இனி ரிஷபராசி நேயர்களுக்கு கோடீஸ்வர யோகத்திற்கான ரகசியங்களை பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்காரர்களே, நீங்கள் கோடிகளில் புரள வேண்டும் என்றால் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மற்றும் சுக்கிர பூஜை. சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி. செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் அளிப்பவர். அவற்றிற்கான பரிகாரங்களையும் பார்ப்போம். நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமகளை, அதாவது லட்சுமி தேவி வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் திருச்சானூர் பத்மாவதி தாயாரை திருப்பதிக்கு அருகிலுள்ள கோவில் சென்று தரிசித்தால் எதிர்பாராத செல்வமும் ஆடம்பர வாழ்க்கையும் உங்களை தேடி வரும். மந்திரம்: தினமும் சுக்கிரன் மந்திரம் ஓம் ஷூம் சுக்ராய நமக 108 தடவை ஜபம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை சர்க்கரை நீராடுங்கள். சர்க்கரை சேர்த்த நீரில் குளிப்பது மிகவும் நல்லது. இந்த ரகசியம் பலருக்கு தெரியாது. பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதங்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் அகன்று நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். படிக மாலை. உங்கள் பூஜை அறையில் ஒரு படிக மாலை வைத்து தினமும் வழிபடுவது மிகவும் நல்லது. இது சுக்கிரனின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் அமைதியையும் கொண்டு வரும். தாமரை மலர். வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் பூஜை அறையில்
தாமரை மலர்களால் லட்சுமி தேவியை அலங்கரித்து வழிபடுவது உங்கள் வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வரும். வீட்டில் வளர்க்க வேண்டிய பிராணி. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அழகு மற்றும் அமைதியை குறிப்பதால் உங்கள் வீட்டில் பூனை வளர்ப்பது மிகவும் நல்லது. பூனை உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து மன அமைதியை தரும். ஆடையின் நிறம் மற்றும் நவரத்தினம். நல்ல காரியங்களை தொடங்கும் போது வெள்ளை அல்லது வெளிர் நீல நிற ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். உங்களின் அதிர்ஷ்ட ரத்தினம் வைரம் அல்லது அதற்கு இணையான வெள்ளையான கற்கள். குழந்தை பாக்கியம் மற்றும் ஆரோக்கியத்திற்கான முக்கிய பரிகாரங்கள். குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தலங்கள். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இது தாய்மைக்கு பெயர் போன தலம். மேலும் திருச்சியில் உள்ள உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோயில் போன்ற தலங்களும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ஆரோக்கியத்திற்கான வழிபாடு. ஐப்பசி மாதங்களில் ரிஷப ராசிக்கு தோல், கழுத்து, காது தொடர்பான சிறு கோளாறுகள் வரலாம். நர்வ் சிஸ்டம் சார்ந்தது என்பதால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் வரும். தினமும் காலை 6 மணிக்கு யோகா செய்யுங்கள். இந்த மாதத்தில், அதாவது ஐப்பசி மாதத்தில் ரிஷபராசி நேயர்களே, உங்கள் குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள். குலதெய்வத்தின் அருளால் தான் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும். இனி வரும் மாதங்களில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள். ரிஷப ராசிக்கு மட்டுமல்ல, இனி வரும் மாதங்களில் சில ராசிக்காரர்களுக்கும் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. துலாம் ராசி. இனி வரும் மாதங்கள் துலாம் ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அபரிமிதமாக உயரும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும். மீன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை சிறப்பாக இருப்பதால் இனி வரும் மாதங்களில் திருமண வாழ்க்கை, தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வெற்றி, காதல், சொத்து பலன் எல்லாம் உங்கள் கையில். பொறுமை, வழிபாடு, ஆரோக்கியத்தில் கவனம் இவற்றை பின்பற்றுங்கள். தீபாவளியை சேஃப்டியாக கொண்டாடுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க, நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.